பூரணமான ஆஃபியத்தோட சங்கையான ரமலானுடைய கடைசி தருவாய் வரையிலே இபாதத்துக்களிலேயே முற்றும் முழுதுமாக நோக்கத்தை கொண்டவர்களா இருப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் துணை பாலிப்பானாக. சங்கையான ரமலானுடைய ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு கேள்வியும் ரமலானுடைய நினைவாகவே வெளியாவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரஜபு மாதத்திலே இருந்து அல்லாஹ்ட்ட நாம் எல்லோரும் கேட்ட ரமலான் எங்களை அடைஞ்சிக்குது. ரஜபு மாதத்திலே இருந்து இந்த ரமலானை நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டோம். ஏன்? ரமலான் சிறந்த ஒரு மாதம், மிக மரியாதைக்குரிய ஒரு மாதம், ஈடு செய்ய முடியாத ஒரு மாதம். அன்புக்குரியவர்களே, எங்கட இபாதத்தெல்லாம் கூடணும், எங்கட அமல்கள் எல்லாம் கூடணும், பள்ளியில நிக்கிற நேரங்கள் எல்லாம் கூடணும். அன்புக்குரியவர்களே, நாங்க இமாம் ஜமாத்துக்கு வரணும் என்று நாங்க ஆசைப்படுவோம். அதனால அத்தஹியாத்துல சேர்ப்பவர்களாக, ருக்கூல சேர்ப்பவர்களாக, சுஜூதுல சேர்ப்பவர்களாக நாங்க மாறக்கூடாது. இமாம் ஜமாத்துக்கு வரணும், நேர காலத்தோட நாங்க வரணும். எப்ப இமாம் இஹ்ராம் தக்பீர் கெட்டுறாரோ அதை தொடர்ந்து நாங்க இமாம் ஜமாத்தோட கலந்து கொள்வதற்கு வருவதுதான் ஆக ஏற்றமான முறை என்பதனை இமாம்கள் விளங்கப்படுத்தி காட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, இப்ப ரமலானுடைய காலம், நாங்க எழும்பினால் கொஞ்சம் தூங்குவோம், பால் வேலையில விரண வேலையில எழும்பினால் எங்களுக்கு நினைவு வரணும், இது சங்கையான ரமலான், மகத்துவமிக்க ரமலான். ஒரு நாளைக்கு நாங்க இவ்வளவு நாள் 2 ரக்காத்து லுஹா தொழுவோமா, அதை 4 ஆக்கிக் கொள்வோம். 4 தொழுவோமா, அதனை 6 ஆக்கிக் கொள்வோம். 6 தொழுவோமா, அதனை 8 ஆக்கிக் கொள்வோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால லுஹருக்கு முன்னால 2 தொழுதோம், லுஹருக்கு பின்னால 2 தொழுதோம் என்று வச்சுக்கொள்வோம். சில பேர் நாளையுமே தொழுது வருவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு காலம் வந்திருக்கிறது. லோஹருக்கு முன்னால 4 சுன்னத் இருக்குது, லோஹருக்கு பின்னால 4 சுன்னத்து இருக்குது, அசருக்கு முன்னால 4 சுன்னத்து இருக்குது. ரமலானுடைய காலத்துல மகரிபுக்கு 10 நிமிஷம் கை கொடுக்கப்பட்டு முன்னால 2 சுன்னத்து இருக்கிறது, இஷாவுக்கு முன்னால இருக்கிறது, இஷாவுக்கு பின்னால இருக்கிறது, சுபஹுக்கு முன்னாலே 2 ரக்காத்து இருக்கிறது. இதிலே முஅக்கதா கைரு முஅக்கதா 10 ரக்காத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டிலே இருக்கின்ற போதும் ஊரிலே இருக்கின்ற போதும் அவர்கள் விடுவதே கிடையாது. பிரயாணத்திலே போனால் அந்த 10 ரக்காத்தை விடுவது கிடையாது. சில நேரங்களில் அடுத்த 12 ரக்காத்துக்களில் 22 அவைகளை சில நேரங்கள் விடக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவர்களுடன் கலைப்பதற்காக, மார்க்கத்தை கேட்பதற்காக, இஸ்லாத்தை விளங்குவதற்காக வருகின்ற நேரத்திலே அவைகளை அவர்கள் மிஸ் பண்ணி இருப்பார்கள். அப்படி மிஸ் பண்ணினாலும் கூட அவர்கள் சில நேரங்களில் சொல்வார்கள். ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு கூட்டத்தார்கள் என்னிடத்திலே தொழுகைக்கு பின்னால் சில விஷயங்களை கேட்க வந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த ரக்காத்தை நான் மிஸ் பண்ணினேன், அந்த ரக்காத்தை நான் பின்னால் தொழுவேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, நாங்க ரமலான் என்று வந்துட்டால் எங்கள் எல்லோருக்குமே ஒரு ஆசை, ஒரு அக்கறை, ஒரு இபாதத்துல ஆசை. அதனாலதான் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? நேர காலத்தோட பள்ளிக்கு ஆஜராகிறோம். வீட்டிலே இருந்து வெளிப்படுகின்ற நேரத்திலேயே நோன்பு காலம், இறைவனை சந்திக்க போகிறேன் என்ற உணர்விலே நாங்கள் வருகிறோம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று வீட்டிலே இருந்து வெளியே வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரி வஃபி லிசானி நூரி வஃபி சம்இ நூரி வஃபி பஸரி நூரி வஜ்அல் மின் கல்ஃபி நூரி வமின் அமாமி நூரி வமின் ஃபௌகி நூரி வமின் தஹ்தி நூரி. யா அல்லாஹ், இந்த 4 திசையிலேயும் நீ எனக்கு நீ நூரை தந்து விடுவாயாக. வஜ்அல்னி நூரி, என்னையே நீ நூறாக்கி விடுவாயாக என்று தொழுகைக்காக வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டு வருவாங்க.
ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் எங்களுக்கு இந்த ரமலானில அதுதான் நாங்க விடுகிற மூச்சு. அன்புக்குரியவர்களே, நாங்க நினைக்கிற எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள் முழு நேரமும் ரமலானுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இதற்கு சாதாரண நன்மை அல்ல, சுன்னத்தான ஒரு வணக்கத்துக்கு அல்லாஹ் 70 ஃபர்லுகளுடைய சவாபை தருகிறான். ரமலானுடைய காலத்துல மன் அத்தா ஃபீஹி ஹஸ்லத்தன் மினல் கைர் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. இந்த ரமலானுடைய காலத்துல ஒரு நல்ல காரியத்தை செஞ்சார், ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வா, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வா, ஒரு 10 ரூபாவா, ஒரு ஈச்சம்பழமா, ஒரு 100 ரூபாவா, அல்லாஹு அக்பரா, லா இலாஹா இல்லல்லாஹ்வா, சுன்னத்து தொழுகையா, அன்புக்குரியவர்களே, நல்ல காரியம் என்று எது வருகிறதோ அதை செஞ்சால் 70 ஃபர்லுகளுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். ஏனைய மாதத்திலே ஒரு ஃபர்ல் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த மாதத்துல ஃபர்லான கடமையை செஞ்சார் கான கமன் அத்தா சபீன ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. இந்த மாதத்துல ஒரு ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்லுகளுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கிறார். 5 நேரம் தொழுகிறது ஃபர்லு, அதை இமாஜமாத்து தொழுவது ஃபர்லு. இது ஃபர்லு ஐன், அது ஃபர்லு கிஃபாயா. 5 வக்து தொழுகை ஆகோலும் ஃபர்லு ஐன். 70 வக்து ஃபர்லை செஞ்ச நன்மை. இமாம் ஜமாத் ஃபர்லு கிஃபாயா. அதனாலதானே ஊர்லீச்சிய எல்லாருமே பள்ளிக்கு வாரல, இமாம் ஜமாத்துக்கு வந்தா பள்ளியிடம் இல்லா போகணும். சுபகு தொழுகையை பாருங்க, ரமலான் இல்லாத காலத்தில ஊர்லீச்சிய எல்லாரும் ஊட்டிலிக்கிற நேரம் தான். எங்க இருக்கிற நேரம்? ஊட்டிலிக்கிற நேரம் தான். பத்தேல இல்ல, பிசினஸ்ல இல்ல, ஓடி திரிந்த நேரம் அல்ல, இரவைக்கு படுத்துட்டு அழகான முறையில எழும்புற நேரம் தான். ஆனா சுபஹ்க்கு இமாம் ஜமாத்துக்கு இல்ல. காரணம், அது ஃபர்லு ஐன் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். அது ஃபர்லு கிஃபாயா. அது ஃபர்லு கிஃபாயா. நன்மை இருக்குது, அது செய்யணும். ஊர்ல இருக்கிறவங்க 2 பேர் இருந்து இமாம் ஜமாத் நடந்துட்டால் அங்கே சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு. எல்லோருடைய குற்றமும் இல்லாமல் போயிடும். சைத்தான் அங்கே இருந்து போய்விடுவார். அன்புக்குரியவர்களே, அதற்காக அப்படி இருப்பது அல்ல, அதற்காக நாங்கள் அப்படி இருப்பது அல்ல. இந்த மாதத்தில ஃபர்லு கிஃபாயாவான அதிலே கலந்து கொண்டால் 70 ஃபர்லுகளை செஞ்ச நன்மை. ஜனாசா நடக்கிறா, ஜனாசா தொழுகையில போங்க, அதுல கலந்து கொள்ளுங்க. நேரம் கிடைச்சால் அந்த ஃபர்லு கிஃபாயா 70 ஜனாசாவை தொழுது நன்மை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லாமே நன்மைக்காக, எங்களுடைய இபாதத் எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தை கொண்டதாக மிக பக்குவமாக இருக்க வேண்டும், மிக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். மிக ஒன்றை பேசும் பொழுது அடுத்தவனுடன் முக மலர்ச்சியுடன் பேச பழக வேண்டும். அடுத்தவனுடைய மனதை நோவிக்கின்ற மாதிரி கடினமான முறையிலே முகங்களை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு பேசுவதற்கு தயாராக கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிக விசேஷமாக சங்கையான ரமலானில் ஒன்று கோல் சொல்வது, 2வது கீபத்து கதைப்பது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, கீபத்து நமீமத்து. இந்த 2 விசேஷமாக நடக்கும். எங்களால 2-3 பேர் கூடிட்டா யாரா காதலை ஊதிட்டு பேசிடுவாங்க, அது ஒரு ஃபித்னாவாக மாறும். கீபத்து, புறம், கோல், இது நோன்புல நடக்குது, கூடுதலாக நடக்குது. இதை நாங்க செஞ்சா எங்கட நோன்புல ஃபாயிதா குறைஞ்சு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துல் ஃபீ அய்யதா தாமா வஸராபா. 12 மாசமும் 11 மாதமும் தின்ன தருகிற அல்லாஹ் நோம்பிலையும் தின்ன தாரான். அடுத்த 11 மாசத்தை போல இல்ல, நோம்புல மிச்சமா அல்லாஹ் தின்ன தாரான். நோம்பு துறக்கிறதுக்கு அது வேணுமா, சஹருக்கு இது வேணுமா, எல்லா ஜாவும் செய்கிறோம். அது நோம்புடைய ஆரோக்கியத்தை குறைக்கிறதா இல்லையா, அது சப்ஜெக்ட் வேற. நோம்பு பிடிச்சால் நிறைய உண்ணக்கூடாது, நிறைய சுவையான இன்பங்களை எல்லாம் உண்டால் அது உடம்பிலே சகுவத்தை கூட்டும், இச்சையை கூட்டும், ஆசையை கூட்டும், இறைவனுக்கு மாற்றம் செய்வதை உருவாக்கும். ஆனால் அதற்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த நியமத்தை ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு விதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் 11 மாதங்கள் தருகின்ற அல்லாஹ் இந்த ஒரு மாதத்திலேயும் சுபஹ் நேரத்திலே இருந்து மக்ரிபுடைய நேரம் வரையிலே நீ குடிக்காதே, நீ தின்னாதே, உன் மனைவியோட நீ சேராதே, ஹராமான பார்வையை பார்க்காதே என்று அல்லாஹ் தடை செய்வதற்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? அதுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா, அவன் குடிக்கப்படாது, அவன் தின்னக்கூடாது என்ற யோசனை அல்லாஹ்க்கு இல்ல, அந்த சிந்தனை இல்ல. இவன் நோன்பு பிடிச்சால் நோம்பாளியாக இருக்க வேண்டும், ரூஹானியத்தான நோம்பாக இருக்க வேண்டும். நோன்பு முடிகிற நேரத்துல இவன் தக்வா ஒட்டோவில ஊற்றெடுக்க வேண்டும். அதுதான் நோன்பு என்பது அன்புக்குரியவர்களே. அது எப்ப வரும்? நோன்புடைய சிந்தனை இருக்க வேண்டும். அது எப்ப வரும்? இது நோன்பு காலம் என்ற சிந்தனை வர வேண்டும். அது எப்ப வரும்? பள்ளி வாயிலுக்கு உள்ளே வந்தால் ஓடிப்படக்கூடாது. எழும்பி ஓடுகிற பழக்கம் ஆக மோசமான ஒரு பழக்கம் சமூகத்தில. தொழுது முடிஞ்சதோட இஸ்திக்பார் இல்ல, அல்லாஹ் அன்த சலாம் இல்ல, சுப்ஹான இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, அல்லாஹ் அக்பர் இல்ல. இதுக்கு நிறைய சப்ஜெக்டுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேற ஒண்ணத்துல பார்ப்போம். இதெல்லாம் விட்டுட்டு சலாம் கொடுத்தோடனே எழும்பி போற பழக்கம் இருக்குது. இது ஆக மோசமான பழக்கம் இஸ்லாத்திலே. இது நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, ஜிமிச்சில போயிட்டு 2 ஹவர் 3 ஹவர் டைம் எடுக்கிறாங்க. சாமரையில வைத்து 2-3 ஹவர் டைம் எடுக்கிறாங்க. ஒரு தந்திரியில வைத்து, ஒரு சாப்பாட்டுல வைத்து, ஒரு கட்டத்தில வைத்து, ஒரு மீட்டில வைத்து எத்தனை மணித்தியாலம் ஈக்கிறாங்க. பள்ளிக்கு மட்டும் வந்தால் ஒரு 10 நிமிஷம் ஈக்க டைம் இல்ல. எலும்பி பின்னுக்கு ஓடுறாரு, சஃபர்ல போயிட்டு சாருறாரு. சுப்ஹானல்லாஹ். நாங்க நினைச்ச கொள்ள கூடாது அதை கிட கெட்டித்தனம் இல்ல. நாங்க இப்லீஸுக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோம், சைத்தானுக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு அமலை விட்டு நாங்க எல்லாரும் எழும்பி போறோம். அன்புக்குரியவர்களே, இது பழக்கமாய் கொள்ளக்கூடாது. அவசரமா தேவையா? கோச்சு போக போகுதா, பஸ் போக போகுதா, ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுதா, சப்ஜெக்ட் வேற ஒன்றுமே இல்ல, எதுக்குமே இல்ல. ஏன் எழும்பி போறோம்? ஏற்காக எழும்பி போறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு நாங்க வந்த அன்புக்குரியவர்களே, தொழுகைக்காக எப்ப நாங்க உள்ளே வந்தாலும் அல்லாஹ் ஒரு மலக்கை நமக்காக சாத்தி வைக்கிறார். அந்த மலக்கு நாங்க எவ்வளவு நேரம் பள்ளியில இருக்கிறோமோ, நாங்க எவ்வளவு நேரம் பள்ளியில தருபடுகிறோமோ, அந்த நேரம் எல்லாம் அந்த மலக்கு அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவனை நீ மன்னிப்பாயாக, இவனுக்கு நீ ரஹ்மத்தி செய்வாயாக, இவனுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, இவனுடைய பிழைகளை நீ பொறுப்பாயாக என்று ஒரு மலக்க அல்லாஹ் சாட்டி வச்சிருக்கிறான். அந்த மலக்கு எங்களுக்காக துஆ செய்யறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் இவ்வளவு நேரமா இருக்கக்கூடிய எங்களை அந்த மலக்குடைய துஆவுக்கு அல்லாஹ் ஆளாக்கி வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, பயானுக்கு இருப்பது என்பது கொஞ்சம் நேரம் போகுது. ஆனால் தொழுது முடிஞ்சு அந்த அமலுக்கு தொழுகையை விட சற்று நேரம் போகலாம். தொழுது முடிகிறது என்பது 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிஞ்சா பர்லு தொழுகைய மிச்சம் நீட்டிக்கொண்டு இருக்கவும் படாது. இஸ்லாம் அதை விரும்பல. மக்களுக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது, உள்ளத்துல வேற சிந்தனை வரக்கூடாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்திலிருந்து முதலாவது உயர்த்தப்படுகின்றது ஒரு மனிதனுடைய தொழுகையுடைய குசுவை என்று சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 60 வருஷம் தொழுத மனிதனுடைய தொழுகையை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இல்லை. 60 வருஷம் தொழுதிருக்கிறான், அவனை தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அன்புக்குரியவர்களே, நிறைய பிழை இருக்கலாம் இல்லையா? குசு என்பது கல்வி சம்பந்தப்பட்டது. தொழுகையுடைய ஃபர்லுகள், ருக்குன்கள், எதுல நீண்ட நேரம் இருக்க வேண்டும், என்ன ஓத வேண்டும், இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சில பேர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இமாம் ஓதினால் நாங்க பின்னாலிருந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்லி என்பது கூட சில பேருக்கு தெரியா வாய் பொத்தி கொண்டு இருக்கிறாங்க. இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு
கொஞ்சம் நேரம் நிற்பாரு, அதுக்கு பிறகு ஒரு சூரத் ஓதுவார். ஏன் டைம் கொடுக்கிறாங்க? அவங்க பின்னாடி ஃபாத்திகாவை ஓதுவதற்காக. முடிக்கணும் என்பது அல்ல, கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, டைம் கொடுத்து தொடங்குவாங்க. அன்புக்குரியவர்களே, ஃபர்லான தொழுகைகள்ல அன்புக்குரியவர்களே சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம். ஆனா சில பேர் அல்லாஹ் அக்பர்னு தக்கிக்கிட்டு வாயை இப்படி என்ன நினைச்சுக்கொண்டாங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, ரஹ்மானாகிய ரஹீமாகிய என்று மனசால ஓடினால் அவட தொழுக கூடாது. நாம மனசால நினைக்கிறோம் எந்த தொழுக கூடாது. அவனுக்கு ஓட தெரியா என்றால் அவன் அதை கற்றுக்கொள்ளாது அவனுடைய குற்றம். அவன் அதை படிக்க வேண்டும் ஃபர்லு ஐன். அவன் அவன் ஓடலையா, ஓடவே தெரியாது என்றால் அவன் ஈண்டு பண்ணிக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. அல்லாஹு தஆலாவிடத்தில் அவனுக்கு மன்னிப்பு இருக்குது. ஆனால் அவன் படிச்சு கொள்ளணும். இஸ்லாம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே பொன்னான காலங்கள் ரமலானுடைய காலங்கள். எனவே தொழுகைக்காக நாங்க வந்த விசேஷமாக பாருங்க, நான் அதுக்கு நேரத்தை செலவழிச்சு கொண்டு வார நேரத்திலேயே நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இது ரமலானுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய விஷயம். பள்ளிக்குள்ள வார நேரத்தில வலது கால நாங்க வச்சு பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக. இது ஹதீஸ்ல வந்த செய்தி. சலவாத்தும் சலாம் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் நான் உள்ளே வருகிறேன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, சலவாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாவதாக. பாடமாய்க்கொங்க. இது எங்க வாழ்க்கைக்கு தேவையானது. இது சும்மா ஒட்டோல வராது. அதை கொஞ்சம் தலைக்கு எடுக்கணும், பாடமாக்கணும், செயல்படுத்தணும், அமல்படுத்தணும். அல்லாஹும்ம ஃபில்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக. என்ற பாவத்தை மன்னி உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை எனக்கு திறந்துதா ரப்பே என்ற அந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொண்டு உள்ளே வர வேண்டும். வக்துடைய நேரம் இல்லையா, சுன்னத்தான தொழுகையுடைய நேரம் இல்லையா, தஹிய்யத்து மஸ்ஜிதை நாங்கள் தொழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களால ஏழும் என்றால் நாங்க வீட்டுல ஒளி செஞ்சாலும் தஹிய்யத்துல் வுலு என்று ஒன்று இருக்கிறது. தஹிய்யத்துல் வுலு, வுலுவுடைய சுன்னத்து காணிக்கை என்று இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு கால் சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே கேட்டாங்க. பிலாலே, எனக்கு முன்னால உங்களோட காலோடைய ஓசையை கேட்டு என்ன அமல் செஞ்சீங்க பிலால்? அவ்வளவு விருப்பமான என்ன அமல்? யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிய நான் விசேஷமாக ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் வுலு செஞ்சால் வுலுவுடைய 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவேன் யா ரசூலல்லாஹ். அதற்கு கிடைச்ச அந்தஸ்து தான் சொர்க்கத்திலே பிலாலுடைய சத்தத்தை ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆகவே நேர காலத்துடன் உள்ளே வருவோம். உள்ளே வந்தால் நவைத்து சுன்னத்துல் இத்திகாஃப், ஈத்திகாஃபுடைய நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஈத்திகாஃபுடைய நியத்தை வச்சு சும்மா சொல்கிறேன், ஒன்றுமே ஓதல்ல, சும்மா இருந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த மலக்குகளுக்காக துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற அந்த மலக்கு துஆ செய்கிறார். எழும்பி போனால் எங்களுக்கு மலக்கிட துஆ தேவையில்லை, எங்களுக்கு ஷைத்தான்ட வழிதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு மலக்கிற துஆ தேவையில்லை, எங்களுக்கு இப்லீஸிட வழிதான் தேவை. இதெல்லாம் வீசி உதறிட்டு போறதுனாலதான் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொழுதுட்டு எழும்பி போறது எவ்வளவு மோசமான ஒரு பழக்கம் என்றதை நான் உங்களுக்கு வேறொரு நேரத்தில் சொல்லி காட்டுறேன். தொழுதுட்டு எழும்பி போறது அல்ல, சஃப்ல இருந்து கொஞ்சம் முன்னுக்கு பின்னிக்காய் இருக்கிறது கூட ரசூலுல்லாஹ் மிக கண்டிப்பாக அதனை கண்டித்து வைத்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது இந்த காலால கேட்டு இந்த காலால உடுகிய செய்தி அல்ல. அதை எல்லா இடத்திலையும் போற, எல்லா இடத்திலையும் நிச்சய, பசார நிச்சய, அங்க நிச்சய, இங்க நிச்சய, எல்லா இடத்திலையும் நேரம் போகுது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. இப்ப பயான் ஒண்ணு நடக்குது, நீங்க எல்லாரும் ஈந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஈந்து கொண்டிக்க கூடியவங்களையும் எவ்வளவு பேர் சலாம் கொடுத்தோன்னே எழும்பி போறாங்க, சலாம் கொடுத்தோடனே எழும்பி போறாங்க. எலும்பி சுன்னத்து தொழுவதை கூட மதுகவுடைய இமாம்கள் வெறுத்திருக்கிறார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, மாமூம் சலாம் கொடுத்துட்டாரு, இவர் எழும்பி சுன்னத்தை தொழுகிறார். வேண்டாம், அதை கூட இமாம்கள் வெறுத்தார்கள். ஹனஃபியிலே, ஷாஃபியிலேயோ, ஹம்பலியிலேயோ, மாலிக்கிலேயோ அப்படி ஒன்று கிடையாது. ஹனஃபி மதுஹபில மாத்திரம் அவங்கள்ட்ட ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அவங்க கூட எழும்பி போறதில்லை. பர்லு தொழுக முடிஞ்சோடனே இமாம் அப்படியே திரும்புவார். அல்லாஹும்ம தஸ்ஸலாம் ஸலவாத் ஓதுவாங்க. அல்லாஹும்ம தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இப்படி எல்லாம் ஓதிட்டு தான் அவங்க சுன்னத்து தொழுகைக்கு எழும்புவாங்க. இது ஹனஃபியாக்கள்ட மட்டும் அன்புக்குரியவர்கள். ஹனஃபி மதுஹபில மட்டும்தான் இது. ஆனா அவங்களும் அந்த மோசமான வேலையை செய்தல்ல, அந்த மோசமான வேலையை அவங்க செய்தல்ல. தொழுக முடிஞ்சா துவா கபூலாகுது. அது இமாம் துவா கேட்க நீங்க ஆமீன் சொன்னாலும் சரி, அல்ல நீங்க துவா கேட்டாலும் சரி. அன்புக்குரியவர்களே, குறைஞ்சது அப்படியாவது நாங்க தஸ்பீஹாத்தி எல்லாம் முடிச்சிட்டு அந்த துவாவையாவது நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் கூப்பிட்டால் தக்பீர் கட்டினோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றோ நான் போயிட்டு வரேன். ரப்பே, இருக்கா பள்ளிவாசல்? ஏன் இருக்கு பள்ளிவாசல்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே சுன்னத்தான தொழுகைகளை நாங்க மிச்சமாக வீட்டிலையும் தொழுது கொள்ளணும். டைம் கிடைக்கணும் எங்களுக்கு. இப்ப பாருங்க, லொஹருக்கு பின்னால சுன்னத்துக்கு நிறைய பேர் எழுதி போறவங்க இருக்கிறாங்க. அவங்கள நாங்க தவறாக நினைக்கல. சில பேர் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. ஆனா எங்களை மெயிட்ல படும், வீட்டுக்கு போனா ஏலா அவர் வருவாரு, கொஞ்சம் சொல்லுவார், பிள்ளைங்க வந்து இங்க போமெண்டுவாங்க, தொலை ஏலா போறா, இங்க தொழுதுட்டு போங்க. வீட்டுல போயிட்டு தொலைலுமா சுன்னத்தை பரலையல்ல, வீட்டுல போயிட்டு தொலைலுமா வலா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிரா. உங்களோட கபறுகள், உங்களோட வீடு வாசல்களை நீங்க கபரிஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. வீடும் ஒளியாக இருக்கணும், வீடும் ஒளி பெற செய்ய வேண்டும். அப்பதான் அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் சந்தோஷமாயிருப்பாங்க, அப்பதான் அந்த குடும்பத்துல பரக்கத்து இருக்கும், அப்பதான் அந்த விசேஷம் எல்லாம் வரும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கும். அதனால கபரிடத்தில பேசி தொழக்கூடாது என்பதை போல வீடுகளை நீங்க ஆக்கிக் கொள்ளாதீங்க. வீட்டில நீங்க சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மஜூசியுடைய ஒரு மகன், ரமலான் எவ்வளவு சிறந்த மாதம் என்பதை பாருங்க. எங்கட மனசில் இதெல்லாம் ஆழமாக பதியும். ஒரு மஜூசியுடைய மகன் நெருப்பு வணங்கி, முஸ்லீம்களுடைய கிராமத்திலே முஸ்லீம்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள், இவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப வாப்பா வந்தார். வாப்பா வந்து கேட்டா, எந்த நீ தின்று கொண்டிருக்கிறாய்? அப்ப மகன் சொன்னான், பசி தின்று கொண்டிருக்கிறேன். முஸ்லீம்கள நோன்பு நாள் அல்லவா இது? அவங்கள முன்னுக்கு வச்சுக்கோ, நீ தின்று கொண்டிருக்கிறாய், இது சரியில்லை. பாருங்க எங்க அவன் தேனிதல் எண்ணத்தை பாருங்க. இன்னைக்கு கொழும்புல போயிட்டு பாருங்க அன்புக்குரியவர்களே, உடுப்பு வேங்கிறதுக்கே நீங்களோட பொம்புலேக சீரழிலாங்க. ரமலானுடைய காலத்துல பேச்சு பாருங்க, சமகோட்ட பள்ளியில மேமம் பள்ளிக்கு ரோனா சுத்தி பாருங்க. சுபஹான் அல்லாஹ், இது நோம்பா? யோசிக்க வேண்டிய அந்த நிலைமையில இருக்கிறோம் அன்புக்குரியவர்கள். ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ள பர்தாவை போட்டுக்கொண்டு, ஹிஜாபை போட்டுக்கொண்டு, கள்ள தொப்பிய போட்டுக்கொண்டு குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. லைவாக கண்ட காட்சி இது. நிறைய பேர்கள் ரமலானுடைய காலத்துல அந்த மஜூசிக்கு வந்தது கூட இந்த முஸ்லிமுடைய தலையில இல்லை, இவன் தலையில இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கிக் கொண்டு இருக்கிறோம். அதுல முதலாவது மோசமான விஷயம், பள்ளிக்குள்ளே இருந்து நாங்க எழும்பி போவது. முன்சஃப்ல இடம் இருக்கிறா, வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கிறது. இடம் இருக்கிறா, சேர்ந்து இருக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் சமூகத்தில கல்விகளுக்கு இடையில பிரிவினைகளை ஏற்படுத்தி தரும். இப்ப அந்த மஜூசி இப்படி செஞ்சார். மஜூசி வாப்பக்காரன் மௌத்தா போய்த்தார். இது ஒரு வரலாறு. மஜூசி மௌத்தா போய்த்தார். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மகன் கனவுல காண்றார். மகனுக்கு கனவுல காட்டப்பட்ட போது தந்தையத்தை கேட்டார், நீங்க எப்படி சொர்க்கத்துல காண்கிறார்?
நீங்க எப்படி சொர்க்கத்துல? அந்த மஜூசி சொன்னார், என்ன தெரியுமா, நான் உனக்கு ஒன்னு நான் கண்டிச்சேன் ரமலானுடைய காலத்துல, முஸ்லிம்களுடைய நோன்பு காலத்துல நீ இப்படி நடந்து கொண்டிருக்கிறார், இது செய்யாதே, இது நல்லம் இல்லை. பாருங்க, ஒரு மனிதனுடைய உணர்வை எப்படி பேணுவது என்பது உயர்தரமான ஒரு அந்தஸ்து, மேன்மையான ஒரு அந்தஸ்து. இது ஒண்ணுமே எங்களுக்கு விலகவே இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் விலகவே இல்லை. நாங்க தான் பெரியாள், எங்களுக்கு இதுதான் வேலை, எந்த மாதிரிதான் எங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கு அன்புக்குரியவர்களே. அந்த மஜூசி சொன்னா, நான் உனக்கு சொல்லி தந்தேனே, அதுக்கு பின்னால நான் மௌத்தாகத்துக்கு முன்னால உனக்கு சொல்லி தந்த அந்த வேதால அல்லாஹ் எனக்கு கலிமாவை நசீபாக்கினான். நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டேன், முஸ்லீமாகத்தான் மரணித்தேன். எனவே தனக்கு சொர்க்கம் என்று சொன்னார் அந்த மஜூசி, அந்த நெருப்பு வணங்கி அன்புக்குரியவர்களே. மஜூசிக்கு சொர்க்கம் இல்ல, நசாராக்கு சொர்க்கம் இல்ல, யகூதிக்கு சொர்க்கம் இல்ல, காஃபிருக்கு சொர்க்கம் இல்ல, அடி வச்சவேனா. ஆனால் அல்லாஹ் கடைசி நேரத்தில் அவனுக்கு ஹிதாயத்தை காட்டி அவனுக்கு ரமலானுடைய பரக்கத்தினால் அப்படி செஞ்சான் அன்புக்குரியவர்கள். அது மாதிரி சில வரலாறுகள் வருகிறது. இந்த வரலாறுகளை நாங்க பிடிச்சு கொள்ளக்கூடாது. ரமலான் வந்துட்டா, ரமலானுடைய காலம் அல்லாததுல அப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா ரமலானுடைய காலத்தில் வந்துவிட்டா இவன மனசுல அல்லாஹ் பற்றி ஒரு ஆசை வருகிறது, எண்ணம் வருகிறது. ரஹ்மத்துடைய காலம், மஃபிரத்துடைய காலம், என்ன ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு காலம், என்ன எண்ணம் வருகிறது. அவன் பள்ளியோட தொடர்பாகிறான். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதனையும் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஹதீஸ் ஷரீஃப்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரஹ்மத்தாளன், அல்லாஹ் விசாலன். நாங்க நம்பி வந்துட்டோமா, அவனுடைய வாசல்ல எங்களை தடை செய்யறதுக்கு பௌவாபு கிடையாது, கேட் கீப்பர் கிடையாது. வந்துட்டோம் நம்பி, யா அல்லாஹ் உன் ரமலான சங்கப்படுத்த நான் இவ்வளவு நாள் செஞ்ச பிழைதான், தவறுதான், இப்ப நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் திருந்தி வந்தான் என்றால் அல்லாஹ் அவனை ஏற்று கபூல் செஞ்சு அல்லாஹ் அவனை சொர்க்கவாதியாக மாற்றுவான். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு சிறந்த மாதம் இந்த சங்கையான ரமலானுடைய மாதம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால நாங்க அதுகளை வழியாக வச்சு போறதில்லை. இப்படி சரி நடப்போம், அப்படி நடப்போம், அதை செய்யும், இதை செய்யும், நோன்பு வருகிறானே என்ன சரி செஞ்சு கொள்ளும், வெள்ளிக்கிழமை இரவு வருகிறானே என்ன சரி செஞ்சு கொள்வோம், தஹஜ்ஜுடைய நேரம் நீக்கிறானே அல்லாஹ்ட்ட கையேந்தி கொள்வோம். இல்ல, பாவத்திலே இருந்து எங்களால ஏந்திய அளவுக்கு நாம பின்வாங்கணும், தூரமாகணும். ஆனால் இப்படியான ஒரு கட்டத்தில் வார அந்த தௌபாய்க்கு இது ஆகப்பெரிய உன்னதமான தௌபா அன்புக்குரியவர்களே. அப்படியான ஒரு சங்கையான ரமலான் தான் நாங்க காலடி வச்சிருக்கிறோம். எனவே எங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு வார்த்தையும் பரிபூர்ணமான ஆஃபியத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட அமல்கள் கூட்டிக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் முயற்சியும் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அதிலே நாங்கள் முஜாஹதாவும் செய்ய வேண்டும். ஏந்திய அளவுக்கு நாங்க அமல செய்வதோட பாவத்திலே இருந்தும் கலந்து கொள்ளணும். பாவத்திலே இருந்தும் கலந்து கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, பாவம் என்று எங்களுக்கு விளங்குது, எங்களோட பார்வைக்கு, எங்களோட சிந்தனைக்கு விளங்குது. நோம்புடைய காலம் இது செய்யக்கூடாது. ஒருத்தன் உங்களுக்கு ஏசிட்டான், ஒருத்தன் உங்களோட கொஞ்சம் முகத்தை கருப்பி கொண்டு பேசிட்டான், என்ன செய்ய போறேனா, நீங்க மூஞ்சிக்கு திருப்பி பேச வேணாம். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சரி ஏற்றுக்கொள்வோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னி சாயிமுன், உன்னோட சண்டைக்கு வந்தா, உனக்கு ஏச வந்தா, உன்னோட கடுகடுப்பா வந்தா, நீ திரும்பினாலே இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி என்று உன்னை பணிவாக நீ ஆக்கிக்கொள். உனக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆகவே யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் பாலிப்பாயாக. நீண்ட காலங்கள் உன்னை வணங்கி வழிபடுவதற்குரிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தந்தருவாயாக. மிக விசேஷமாக எதுவெல்லாம் ரமலானிலே நல்லவைகள் என்று இருக்கிறதோ அவைகளை எல்லாம் செய்வதற்குரிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் நமக்கு நீ வழங்கி வைப்பாயாக. எதுவெல்லாம் பாவம் உன்னுடைய அன்பு, உன்னுடைய ஹபீபுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கும் என்று இருக்கிறோம்
அதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை தூரமாக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் ரப்பே நோம்புடைய நினைவாக நல்லதாக வெளிப்படுவதற்கு நீ எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. தீயதா கெட்டதா நோம்புடைய ரூஹானியத்தை குறைக்குமாயா அல்லாஹ், அதை எங்களில் இருந்து இல்லாமலாக்குவாயாக, தூரமாக்குவாயாக. நோன்பு பிடிச்சிக்கிற நேரம் மட்டுமல்ல, நோன்பு திறந்தத்தில இருந்து அடுத்த நாள் சுபஹுடைய நேரம் வரையில உன்னை பயந்து நடப்பவர்களாக எங்கள் அனைவர்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக. நல்ல ஆரோக்கியமாக ரமலான் கழியும் வரையிலே உன்னுடைய நினைவாகவே எங்களுடைய அனைத்து அசைவுகளையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. கடன் தொல்லைகள்ல இருந்து விமோசனத்தை தருவாயாக. எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ பேர்கள் நோய்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் பரிபூர்ணமான கூலியை அவர்கள் ஆஃபியத்தை நீ கொடுப்பாயாக. நோன்பு பிடிப்பதற்கு ஆசையாக இருந்த வயோதிபர்கள், சில நோயாளிகள் அவங்களால நோன்பு பிடிச்சு கொண்டு ஏறாம இருக்குது ரப்பே, அவர்களுடைய கஃபாராவை கொடுத்து அவர்களை நீ ஏற்றுக்கொள்ள செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. لا إله